Reena ma'am is extraordinary woman in teaching English. Way of teaching is also very much helpful for me in getting good marks in English. இங்கிலீஷில் நான் எப்போ டவுட் கேட்டாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ரீனா மேம் சென்ட் பண்ணிடுவாங்க. இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷ் வந்து பேசிக்ஸ்லேருந்தே நான் ரீனா மேம் கிளாஸஸ் மட்டும்தான் பார்க்குறேன். அவங்களோட கிளாஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேமோட இங்கிலீஷ் செஷனால் மார்க்லலாம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளோட சப்போர்ட் இதில் எனக்கு நிறையவே இருந்திருக்கு. ஹலோ கைஸ் மக்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தா பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் எப்படி கவர் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ தான். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்கிங் இங்கிலீஷ் அண்ட் அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஆஃபர் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே ஆஃபர் இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ 999. ஸோ 999 தான் வந்து பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ். அதில் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் புக்கும் அவைலபிளாக இருக்கு. ஸோ அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் வொக்காபுலரியும் நம்ம ஜூன் மந்த் ஆட் பண்ணுவோம். அண்ட் அது தவிர்த்து கம்ப்ளீட்டான ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுடைய பேங்கிங் இங்கிலீஷ்க்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் கவர் பண்ணும் அண்ட் அடுத்து இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இன்னைக்கு 999 மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஃபர்ஸ்ட்டு எப்படி நீங்கள் இதை கவர் பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா நிறைய வீடியோஸ் இருக்குது அது எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிங்க. (2024) கிராமர் கோர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போயிட்டு இந்த இதுலேருந்து ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிங்க 2024 கிராமர் கோர்ஸ்லேருந்து. ஸோ இதில் நவுன், வேர்பில் 4, ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு பார்க்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு அடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து தான் ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துருங்க. அடுத்து நவுன், வேர்ப், அடுத்து ப்ரப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஸோ எஸ்வி அக்ரிமெண்ட், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், ஸோ வாய்ஸ், ஸோ இது எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அடுத்தது ரிவிஷனும் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டீங்க அப்படின்னா கிராமர் கோர்ஸ் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அடுத்து நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராக்டிஸ் வீடியோஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் வீடியோஸ் அண்ட் A to Z கம்ப்ளீட் புக் இருக்கும், கிராமர் புக் இருக்கும். ஸோ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ மறக்காம ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக போயிட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். கிராமர் புக் மிஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் போயிடுங்க. ஃபில்லர்ஸ், பாரஜம்பிள்ஸ், அடுத்தது வொக்காபுலரிக்கு பார்த்தீங்கன்னா மீம் வொக்காபுலரி ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். ஸோ அதில் 57 வீடியோஸ் இருக்கும். ஸோ மிச்ச வீடியோஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால மீம் வொக்காபுலரி டெய்லி ஒவ்வொரு வொக்காபுலரி வீடியோவும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வொக்காபுலரி வீடியோ டெய்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஜென்ரலாகவே வந்து வொக்காபுலரி கொஞ்சம் நம்ம கம்மியாக இருப்போம். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த மீம் வொக்காபுலரியில் 57 வீடியோஸ் இருக்கும். ஸோ அதுலேயும் ஒவ்வொரு வீடியோஸ் நீங்கள் பேரலாக இந்த டைமை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைம். ஸோ நீங்கள் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நிறைய டைம்ஸ் இருக்கும். நிறைய டைம் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுறது. ஸோ ஃபில்லர்ஸ், பாரஜம்பிள், வொக்காபுலரி, ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் முக்கியமான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அடுத்தது காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், வேர்பல் ரீசனிங், ஸோ இங்கிலீஷ் மெயின்ஸ், இது ஆட் ஒன் அவுட், தீம் டிடெக்ஷன், இஃப் கிளாஸ். ஸோ அடுத்தது மெயின்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் கொஸ்டின். இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா இந்த இதுதான் லாஸ்ட் இயர் ரொம்ப ரொம்ப மக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னது ரீனா மேம்ஸ் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்னு ஒன்று இருக்கும்.
ஸோ இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸில் எல்லாமே ரெக்கார்டட் செஷன் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ். இதில் இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்சில் இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். Day 1, Day 2, Day 3. So word usage, critical reasoning, para completion, previous year questions, full mark. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ்ட் இயர் ரொம்ப நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கிலீஷ் அட்வான்ஸ் பேட்ச்க்கும் இந்த பேங்கிங் இங்கிலீஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் இங்கிலீஷில் எல்லாமே கவர் ஆயிருக்கும், டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும். அட்வான்ஸ் பேட்சில் அந்த கிராமர் டாபிக் சொன்னோம் இல்லையா, 2024 கிராமர் கோர்ஸ், ஸோ அதுவும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் பேட்சில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 40 மணி நேரம், டோட்டலாக 40 hours இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸும் வந்து கவர் ஆகிருக்கும் அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்சில். ஸோ பெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயின்ஸ் மட்டும் வேணும்னா அட்வான்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வேணும், அடுத்து வரப்போகிறதுக்காக இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பேங்கிங் இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம டெய்லி பார்க்குறோம். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, டெய்லி ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு 1 hour எடுத்துக்குது அப்படின்னா அடுத்து ஒரு 20 minutes 25 minutes டெய்லி தயவு செஞ்சு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் படித்து அதில் இருக்கிற ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஷின் வித் ஆன்சர் அப்படி போனால் தான் வந்து கொஷின் அடுத்து வந்து நம்ம பேராக்குள்ளே போய் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்குறப்போ தான் வந்து அதுதான் பெட்டரான வே. எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற வீடியோஸும் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஆர்சி அதில் இருக்க ஒக்காபுலரியை நீங்கள் நோட்ஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டே வாங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த ஒக்காபுலரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப நீங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்த்து படிக்கிறீங்க, டெய்லி ஒரு ஆர்சி அண்ட் அது தவிர்த்து ஒரு 10 நிமிஷம் செக்ஷனல் டெஸ்ட். இப்போ அடாலெல்லாம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட்லாம் டெய்லி போடுவாங்க, அந்த 10 நிமிஷம் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இங்கிலீஷ்க்குன்னு 1.5 மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் தான் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் இட் வர்த் இட், கண்டிப்பாக வர்த் ஆனது தான். இந்த வீடியோஸ் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரம் டக்குன்னு வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கேட்பீங்க. அப்படி முடிக்கிறப்ப வந்து ஒரு வீடியோ 1/2 hour ஒரு 40 minutesக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா ஸோ டோட்டலாகவே வந்து ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு நாளைக்கு இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சிடலாம். பட் இது இந்த மாதிரி நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இட் வர்த் இட். கண்டிப்பாக ஆர்ஆர்பி அப்கமிங்கில் இருக்கட்டும், எஸ்பிஐ பிஓ வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மறந்துடாதீங்க. அண்ட் இன்னைக்கான ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இது பர்த்டே ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன்.